கார்த்திகை மாதம் துவங்கியதுமே எப்போ வரும் என்று நாம் எதிர்பார்ப்பது இந்த தீபத் திருநாளைத்தான். கோலம் போடுவது, தீபம் ஏற்றுவது என்று புது எனர்ஜியையும் சந்தோஷத்தையும் இந்த தீபத் திருநாள் நமக்கு தருகிறது. மாக்கோலம் போடுவதே ஒரு தனி மகிழ்ச்சி தான். பூஜை ரூம், ஹால் என்று மாக்கோலம் போட்டு விளக்கேற்றும் போது வீடும் நம்முடைய மனமும் ரொம்பவும் பிரகாசமாகி விடுகிறது. ஹாலில் பெரிய குத்து விளக்கை ஏற்றி வைத்து அதை சுற்றி அகல் விளக்கு ஏற்றி வைத்தால் அழகாக இருக்கும் என்பதற்காக ஹாலின் நடுவில் வட்டமாக மாக்கோலம் போட்டு அதன் நடுவில் பெரிய குத்து விளக்கை ஏற்றி வச்சாச்சு. பரணி தீபம் ஏற்றுவதற்காக 5 பித்தளை அகல் விளக்குகள் புதிதாக வாங்கியிருந்தேன். அதையும் ஏற்றி ஒரு தட்டில் வைத்து நடுவில் சின்னதாக ஒரு குத்து விளக்கு ஏற்றி எல்லாத்தையும் ஒரு தட்டில் வைத்து பூஜை அறையின் நடுவில் வைத்திருக்கிறேன். கார்த்திகை தீபத்திற்காக 2 புதிய விளக்கு வாங்கியிருந்தேன். அதை பூஜை அறை மேடையின் 2 பக்கத்திலையும் வைத்து தீபம் ஏற்றி இருக்கிறேன். கார்த்திகை தீபத்தின் ஸ்பெஷலே கொழுக்கட்டை தான். பச்சரிசி மாவுடன் பாசிப்பருப்பு, வெல்லம் சேர்த்து பனை ஓலையில் வைத்து கொழுக்கட்டை செய்வோம். இங்கே எனக்கு பனை ஓலை கிடைக்காததால் மாவிலையில் வைத்து கொழுக்கட்டை செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் படைத்து கார்த்திகை தீப திருநாளை மிகச்சிறப்பாக கொண்டாடியாச்சு.